ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறோம். நேற்று கூட சொன்னேன் இல்லையா, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெபுலைசர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். சூப்பெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ஓரளவு சரியாச்சு. இருந்தாலும் அந்த சளி வந்துட்டு இன்னும் கோல்டு வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னனால நெபுலைசர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 தடவை போய் வச்சுட்டோம். இப்போ 3ஆவது தடவை இப்போ போய் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ அவங்க சரியாயிரும் நம்புகிறோம். நீங்களும் இது பண்ணிக்கங்க. போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஆக்சுவலாக மார்னிங் டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இந்த இது நெபுலைசரை வச்சுக்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். மற்ற நேரமெல்லாம் போனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அதனால் மார்னிங் டைமே போய் இது பண்ணுறோம். அம்மா இப்போ எப்படிமா இருக்குது? பரவாயில்லப்பா, இருந்தது கொஞ்சம். அந்த இது வச்சிங்கல்ல, அது வைக்கட்டி மூக்கில் இருக்கிற சளியெல்லாம் ஒரு மாதிரி நமக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. இங்கிலீஷில் சொல்கிறேன். என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளைமேட் வேற ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. முதல்லாம் அத்தைக்கு சளி பிடிச்சா கொஞ்சம் அந்த சூப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாலே சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மாட்டேங்குது. அத்தைக்கு அவங்களுக்கும் அப்புறம் ஏஜ் ஆகுறங்காட்டி அவங்களுக்கு க்யூர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம தான் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். அது கொஞ்சம் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் போனாங்க, அங்கே போய் ஸ்வீட் சாப்பிட்டாங்க. அது வேறு ஸ்வீட்னா தான் அத்தைக்கு ரொம்ப பிடிக்குமா, சாப்பிட்டாங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சளினால, இருமல்னால. மழை காலம் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வர்ற கோல்டு அந்த காஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதம் ஆகுது அது சரியாகிறதுக்கு. சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியராகவே இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க குழந்தைங்க, முக்கியமாக குழந்தைங்களுக்குமே. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் யாராவது இருமுனாலோ இல்லை ஏதாவது தும்முறது இதெல்லாம் பண்ணாலே இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அப்புறம் வயசானவங்களும் குழந்தைங்களுக்கும் போய் ரொம்ப நிறைய பரவுது இந்த சளி இருமல் எல்லாமே. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. உண்மையாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பொது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னீஸ் பண்ணுறோம், இருமுறோம், தும்முறோம், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து ஒரு கர்ச்சீஃப் வந்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணணும். இல்லை மாஸ்க் போட்டுக்கலாம். இல்லைன்னா மாஸ்க் போட்டுக்கலாம். இல்லை ஏன்னா எல்லா நேரம் மாஸ்க் போட முடியலனா கூட இந்த ஸ்னீஸ் பண்ணும்போது இருமல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையை வச்சு பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருமுறாங்க பொது இடத்துல, அப்புறம் தும்முறாங்க. எங்க கர்ச்சீஃபை வச்சுக்கலாம்ல, கை வச்சு இது பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டால் கோவப்படுறாங்க. அவங்க வந்து அது வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து அது நம்ம ஏன் சொல்கிறோன்னா அவங்க அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது பக்கத்தில் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறதுல தப்பு கிடையாது. அதை கேட்டுக்கிறவங்களும் கொஞ்சம் பெருந்தன்மையோடு கேட்டுக்கிட்டு அது மற்றவங்களுடைய நலனுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். சண்டேங்காட்டி ரோடு ரொம்ப வெறிச்சோன்னு இருக்குது மார்னிங் டைமில். அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ஒரு 10 அடிக்கு ஒருக்கா ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கர் இல்லை, அது சவரு. அது ஸ்பீட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சிமெண்ட்டில் கூட போட்டு வச்சுருக்குறாங்க. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வண்டியில் போகிறக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஏறி இறங்குறதுக்குள்ளேயே வீலுடைய அந்த ஹப்பெல்லாம் வந்து உடஞ்சிட மாட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. இது பரவாயில்லைங்க. காலைல பாப்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறப்ப எங்கள் பெரிய பொண்ணுனா கவுண்ட் பண்ணிகிட்டே போவோம், இத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து வெளில வரக்கு ஒரு 10 ஸ்பீட் பிரேக்கராவது இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் அவசியம்தான். ஆனால் அதே சமயம் அது அதிகமாக இருந்ததுன்னா அதுவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வண்டிக்கு பிரச்சனை வருது, அடிக்கடி பிரேக் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது, மன உளைச்சல் ஆகுது. அதே மாதிரி நாமளும் அதே மாதிரி வண்டியில் போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக மெதுவாக போகணும். நம்ம ஸ்பீட் பிரேக்கரை மட்டுமே குறை சொல்ல முடியாது. நீ பாருங்களேன், இப்போவே வந்து ஒரு 4 ஸ்பீட் பிரேக்கர் தாண்டியாச்சு. ஸ்பீட் பிரேக்கர் வரும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேக் ஆகுது நல்லா தெரியும்.
அதாவது ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிற அளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கா அப்படின்னா அது அந்த இடத்த பொறுத்து நம்ம சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியரான பிளேஸ் தான். இங்கே வந்து அவ்வளோ ஸ்பீடு பிரேக்கர் வந்து வைக்கணுங்கிற அவசியமே இல்லை தான் ஆக்சுவலாக. இங்கே பாருங்களேன், இதோட கிட்ட 7வது ஸ்பீடு பிரேக்கர் வந்தாச்சு. அது ரோடு போடுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெங்களூர்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரத்தை கூட வெட்டவே விட மாட்டாங்க. அப்புறம் மழை வரலன்னா எப்படி மழை வரும்? மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மரமே சுத்தமாக இல்லை. டவுனுக்குள்ளே ஒரு மரம் கிடையாது. அதாவது ஒரு மரத்தை நம்ம வந்து வெட்டுறோம், ஆனால் அந்த மரம் வளர்றதுக்கு ஒரு கிளையை ஒடிச்சிங்கன்னா கூட நீங்கள் அதை வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுங்களா? உண்மையிலேயே வந்து மரத்தை வெட்டுறது வந்து எனக்கு சுத்தமாக ரொம்ப மனசு வருத்தமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஈரோடு டவுனுக்குள்ளே ஒரு மரம் இல்லைங்க. இருந்த கடைசி மரம் பழைய பாளையத்துக்கிட்டன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இது மகாராஜா இதுக்கிட்ட ஒரு மரம் இருந்தது. 2 மரமே ரொம்ப கோயில் பக்கத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மரம் எல்லாருக்கும் நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மரமும் இல்லை. சண்டை போடும்போதெல்லாம் அது கீழே நல்லா நிழல்ல போட்டுட்டு இருந்தாங்க. மரம் வந்து உண்மையிலே நமக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறது தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே இடத்துல இன்னொரு மரத்தை வந்து உருவாக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே வந்து மரம் வந்து நிறைய நட்டு வச்சிருக்காங்க சைடில். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வளர்ந்து இருக்கிறப்ப நம்ம இந்த லைன்ல போறப்ப அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்ல. யார் நட்டு வச்சிருந்தாலும் உண்மையிலே அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். ஆமா, நம்ம ஒரு மரத்தை வெட்டினோம்னா அதுக்கு ஈக்குவலா அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு மரமாவது நடணும். மரம் வந்து இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறது வெட்டுறது தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மரத்தை வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டோட அதை பண்ணணும். அதான் போகிறப்ப வெஜிடபிள்ஸ் வாங்கணும். இன்னைக்கு சண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அத்தைக்கு அந்த இது சுவாசத்துக்கு அந்த இது வச்சுட்டு போகிறப்ப வெஜிடபிள்ஸ் வாங்கணும். ஏதாவது நான்வெஜ்ஜும் கொஞ்சம் வாங்கணும். பார்க்கலாம் நீ எவ்வளோ நேரம் ஆகுது. நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வண்டி நிறுத்துற இடம் இருந்தாலே கூட்டம் இல்லை. நிறுத்துது இந்த சைடு நிறுத்திடுங்க. அந்த பக்கம் நிழல் நிறுத்தி கார் பார்க்கிங் தான். நிழல் நிறுத்திடலாம்ப்பா. இப்படி இங்கே கூட இடம் இருக்கு. ஓகே, இருங்க அங்கே நிறுத்திட்டுமா? பக்கத்தில் நிறுத்தி அந்த ஐயா நேரத்தை அப்படி தான் சொன்னது. அம்மா படம் யாருக்கு வழியில் இல்லை தலைமையில் இல்லை. பையனுக்கு கொண்டு இப்போ வந்து அந்த நெபுலைசர் வச்சாச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல. அம்மா எப்படிமா இருக்குது இப்போ? பரவாயில்லப்பா. மூக்கு அந்த அடப்பெல்லாம் இப்போ தான் நீங்கின மாதிரி இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல. நல்ல வழி பண்ணி விட்டீங்க. சந்தோஷம். ஸ்வீட்ல இனிமேல் பார்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் பாருங்க. இனிப்பு சாப்பிடலாமான்னு கேட்கல. நான் கேட்கல, மருமக கேட்டான். இனிப்பு சாப்பிடக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. அளவா சாப்பிடணும் ரொம்ப. இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிப்பு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் வந்து அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கிளைமேட் மாறி மாறி வருது இல்ல. ஆமாம், சாப்பிடாம இருக்க முடியாது. நமக்கு அது தோணும், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் அது சாப்பிடும்போது அந்த வயசுக்கு உண்டான அந்த உடல் பாதிப்புகள் வந்து வரத்தான் செய்யும். அதனால குறைச்சிக்கிறது நல்லது. அதான் அப்படியே கூலிங்காக ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்கு வந்து நல்லா உப்பு கல்லுப்பு போடணுமாமா. நார்மல் தூள் உப்பு போடக்கூடாது. கல்லுப்பு போட்டு காகிள் பண்ணா நல்லா வாய் கொப்பளிச்சாங்கன்னா கொஞ்சம் அந்த சளி வந்து அதாவது உப்பு தண்ணியில வந்து உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சு காகிள் பண்ண சொல்றாங்க. தொண்டைக்கு வந்து கொஞ்சம் இதமா இருக்கும். அந்த மாதிரி காகிள் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நைட் படுக்கிறப்ப பண்ணிட்டு படுத்தா காலைல எந்திரிக்கிறப்ப சளி இல்ல. காலைல எந்திரிக்கிறப்ப அந்த கோல்ட் எல்லாம் வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். வயசான காலத்துல நம்மளும் ஒரு சில இது வந்து சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். அப்படியே வர வழியிலே காய் வாங்கிக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அப்படியே வர வழியில் ஒரு காய்கறி கடை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காய்கறி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்தி காய் வாங்க போயிட்டுருக்கா. நான் காய் வாங்கினா வேலை முடிஞ்சது. இன்னும் இந்த வாரத்துக்கு காய் எதுவும் இல்லை, அதனால் காய் வாங்க போயிட்டுருக்கா கார்த்தி.
வாங்கி போய் அடுத்த நாள் போடுறதுக்குள்ள பழுத்து. கேரட்டு இப்போ கேரட் எடுத்துட்டேன், பீட்ரூட் எடுத்துட்டேன், பலாக்கா இருக்கு பாருங்க. பலாக்கா தமிழ்ல தருவாங்க, கறி குழம்பு மாதிரி. தக்காளி இதில் போட்டு இன்னைக்கு தக்காளி ரொம்ப விலை அதிகமாயிடுச்சு. 1.5 கிலோ 100 ரூபாயாமா. தக்காளி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. வெங்காயம் தக்காளி கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. வெங்காயம் கூட பரவாயில்ல, 5 கிலோ மீடியம் சைஸ் அது வந்து 5 கிலோ 100 ரூபான்னாங்க. நான் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கினேன், கேரட்டு, பீட்ரூட்டு, என்னது வெள்ளரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தளவத்தோட சும்மா கிடச்சிச்சு இன்றைக்கி ஃப்ரீயாகவே. அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஃப்ரீயாக ஏன்னா 500 ருபீஸ் ஆகிடுச்சு ரவுண்டாக. அப்புறம் புதினாவும் வேணுங்காட்டி அப்புறம் 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட சொன்னாங்க. அப்புறம் 510 கொடுத்தோம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்குறப்ப ஃப்ரீயாக கொத்தமல்லி கருவேப்பிலை தழை கிடைச்சா சந்தோஷப்படுவீங்கன்னு. மேக்ஸிமம் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸுமே ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை தழை. அப்படியே சிக்கன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். சிக்கன் வாங்கிட்டு போனால் ஒரு வேலை முடிஞ்சது. இதுக்காக மறுபடியும் வெளில வரணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு இடத்துல 200 ஒரு இடத்துல 170, ஒரு இடத்துல 180 அப்படி வருது. ஆனால் இந்த வேரியேஷன் வந்து எப்படின்னு தெரில. அதனால் நாங்கள் இங்கே வந்து 200 பக்கம் போட்டிருக்கு. சரி வேறு பக்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு 20 30 கம்மியாக இருக்கும். 20 30 பார்க்குறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நமக்கு 20 ருபீஸ் அப்படிங்கிறது 20 30 அப்படியெல்லாம் நான் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஒரு தடவை ஓகே, 2 தடவை ஓகே, ரெகுலராக அந்த மாதிரி ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் வந்து லாஸு. ஸோ அதனால தான் வந்துட்டு கரெக்டாக ரேட்டுக்கு கடைக்கே நாங்கள் போயிடுறது. ஸோ அதான் போயிட்டுருக்கேன். இப்போ 11 மணி ஆச்சு. ஆனால் மழை வர்ற மாதிரி இருக்குது. துணி காய போட்டிருக்கேன் பிரபு. வீட்டில் வேறு துணி வேறு காய போட்டிருக்காங்களாம்மா, அதை வேறு போய் எடுக்கணும். நம்ம துணி காய போடும்போது தான் மழை வரும். அதுக்காக மழை வர வேணாம்னு சொல்ல முடியாது. நம்ம டக்குன்னு போய் எடுத்துடலாம். அதாவது இப்போல்லாம் வாஷிங் மிஷின் ஒன்று வந்துருச்சாம்மா, அதுவே காய வச்சு கொடுத்துருதாம்மா. அந்த மாதிரி வாங்கிக்காதி. ஆல்ரெடி அது ட்ரை பண்ணி தான் தருது. கொஞ்சம் நம்ம வெயிலில் போட்டு எடுத்தால் கொஞ்சம் துணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப வெயிலில் போடக்கூடாது. அதுவும் இப்போ எல்லாம் இருக்கிற கிளாத்தல் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப வெயிலில் போட்டோம்னா ரொம்ப ஃபெய்ட் ஆகிடுது கலர்ஸ்லாம். வானத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? கருகும்முன்னு இருக்க மாதிரி இருக்கு. மழை நல்லா வரப்போகுது. இப்போ தானே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள் மழை தூரிட்டு இருக்குது. நான் துணி காய போட்டதெல்லாம் நனைஞ்சு போயிடும். இதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா, வெயில் அடிக்கிறப்ப மட்டும் டக்குன்னு போட்டுறது. நாங்கள் இப்போ வெளில போனாங்காட்டி எடுக்க முடியல. வீட்டில் ஜோஷ்மா இருக்கா, அவளும் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நேற்றே தூரலில் நனைஞ்சு போனங்காட்டி அவளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக் வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாகவே அவளுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் போகுது. நேற்றே ஒரு டோலோ கொடுத்தோம். இன்னைக்கு காலையில் நல்லா இருந்தால் இப்போ திரும்பவும் ஃபோன் பண்ணி தலை ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சாப்பிடல, போய் தான் நாங்கள் நீ சிக்கன் வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போனால் இப்போ குழம்பு வச்சோம்னா சாப்பிட்டுக்குவா. நான்வெஜ்னால் கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குது இல்லை? என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் வேறு அவள் பசியோடு இருக்கா, அதான் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அந்த சிக்கன் கடையில் வேறு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. அதனால் இன்னொரு வழியில் இன்னொரு ஷாப் இருக்குது, அங்கே அப்படியே வாங்கிட்டு போகலான் இருக்கோம். எப்படி ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 or 15 மினிட்ஸில் வாங்கிட்டு போயிடுவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்களேன், நிறைய ஓடையெல்லாம் போகும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி இருக்கிற இடமா இருந்துச்சுனாலே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியுதா? நான் வீடியோவில் பார்க்குறேன், உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன்னான்னு தெரில. வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் காலேஜஸ் இருக்குது, நிறைய ஓடைகள்லாம் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. எங்கள் பெரிய பொண்ணு தான் சொல்லுவாள், எல்லா முக்கியமான ஆஃபீஸஸும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 180 ருபீஸ் தான் போட்டிருக்கு. ஆனால் நமக்கு டேஞ்சரான ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
என்னன்னா நாங்கள் வெயிட் பண்ணி தான் இப்போ வாங்கி ஆகணும். அது அந்த பக்கம் போனோன்னு தான் நாங்கள் போய் வாங்குவோம். ஏன்னா நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புறது கிடையாது. அந்த சைடு போயிடுச்சுன்னா நாங்கள் போய் ஃப்ரீயாக வாங்கிக்குவோம். இது இந்த சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அக்கா இங்கே கொஞ்சம் நல்லா ரொம்ப அன்பாக தருவாங்க. நமக்கு என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் சைஸ்லாம் கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்குமா அன்பாக தருவாங்க. நம்ம சொல்கிற சைஸில் பீஸ்லாம் அழகாக கட் பண்ணி தருவாங்க. அப்புறம் நாங்கள் சூப் வைக்கிறதுக்காக போன்ஸ்லாம் போட்டு இப்போ சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த சிக்கனோட லெக்ஸு அதெல்லாம் வந்து போட்டு சூப் வச்சு குடித்தோம்னா நிறையா என்னது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த சூப்பை கூட நம்ம வச்சு சூப் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 வீக்கு கூட நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அதை போட்டு சுடுதண்ணியில் போட்டு கூட இல்லைன்னா அதை சூடு பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ நாங்கள் சிக்கனும் வாங்கிட்டோம், அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காய்கறியும் வாங்கியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்பாடா அப்படின்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஐயோ கொடுமை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றது இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குங்களே, உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போல்லாம். முன்ன மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போனால் வண்டி நிறுத்த முடியல, ஒரு இடத்துக்கு போனால் கூட்டமாக இருக்குது, எங்கே போனாலும் கூட்டமாக இருக்குது. சிக்கன் கடையாக இருந்தாலும் சரி, காய்கறி கடையாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் கூட்டமாக இருக்குது. நம்ம கூட்டத்தை ஒன்றும் சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம போனால் நம்ம நின்று வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் எங்கே வெளில போனாலும் குறைஞ்சது 2 hours 3 hours. ஒரு 15 yearsக்கு முன்னாடியெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நின்னெல்லாம் வாங்க மாட்டேன், டக்குன்னு வாங்கிட்டு வருவேன். அப்படி தான் இருந்துச்சு. சரி, மக்கள் தொகை பெருகிடுச்சா இல்லை சிக்கன் வாங்குறவங்க அதிகமாகிட்டாங்களான்னு தெரியல. சரி, எதாக இருந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு போயிட்டு நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு சண்டே அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போக வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை பிள்ளையோட சீரு, அதுக்கு போகணும், சாப்பிட்டுட்டு போகணும். சண்டே என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சிக்கன் சமைக்கிறப்ப அப்படி வீட்டில் வந்து சோஃபாலேயோ பெட்லேயோ படுத்துட்டு அப்படி டிவி பார்த்துட்டு அந்த வாசம் பிடிச்சிட்டே இருக்கணும். அப்புறம் சமைச்ச உடனே அப்படியே அந்த தூக்கத்திலே வந்து சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் தூங்கிடணும். பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ போனோன்னா நான் உட்காந்து குக் பண்ணணும், இவங்க ஜாலியாக உட்காந்து இருப்பாங்க. அதனால பரவாயில்ல, இப்போ கஷ்டப்பட்டு அவங்க வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அது இப்போ வேறு டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு, ரொம்ப பசியோட தான் இருக்கும். போனோன்னா நான் குயிக்காக காலையிலேருந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட மணி 11:45 ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கு தான் சீக்கிரமாக போகணும். நாங்கள் போகிறப்ப இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஏன்னா பாப்பாவில் ஸ்கூலில் விட்டுட்டு தான் நாங்கள் போகணும். இன்னைக்கு சண்டே இருந்தாலும் அவங்க 12th படிக்கிறவங்க ஸ்கூல் வேறு இருக்குது. நான் சொன்னேன்னு எங்கள் பாப்பா வேறு வந்து திட்டுவா, ஏம்மா சொல்கிறீங்க, அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு. சரி, என்ன கம்மி பண்ணுறது, இன்னும் ஒரு 3 month தானே ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்களும் எங்கள் பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. 11th நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி 12th நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் வந்து ப்ளேஸ் ஆகணும். அவங்களுக்கு ட்ரீம்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். நீங்களும் நம்ம வியூவர்ஸ் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது கூட ரிசல்ட் வரதை கூட நாங்கள் இதில் சொல்லுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. மொபைலில் தான் எடுத்து இப்போ இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். கோப்ரோ மாதிரி வாங்கலாங்கிற ஐடியா இருக்குது. இருக்கிற செலவே வந்து பெரிய செலவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறதே வந்து நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு எங்கள் மூலிமா ஏதாவது ஒரு அவேர்னஸ், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்காக தான் நாங்கள் யூடியூப் ஆரம்பித்தோம். சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் நீங்கள் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். ஏதாவது நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இதுக்கு ரிவ்யூ போடுங்க அப்படின்னாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை.